கப்போட சூப்பர் 4 சுற்றுல வங்கதேசம் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. எதிரான சூப்பர் 4 பிரிவு ஆட்டத்துல பாத்தீங்கன்னா சைஃப் ஹாசன் அண்ட் தௌஹீதோட அபாரமான ஆட்டத்தால 4 விக்கெட் வித்தியாசத்துல வென்றிருக்காங்க. நடந்த சூப்பர் 4 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. தொடர்ந்து ஓபனிங் பேட் பண்ண நிஷாங்கா 22 ரன்களும் குஷல் மெண்டிஸ் 34 ரன்களும் அடிச்சு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க இலங்கை. தொடர்ந்து பின்னாடி வந்த வீரர்கள் விக்கெட்டை பறி கொடுத்ததுனால ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தடுமாறிட்டு இருந்த இலங்கையை மீட்டெடுத்தாரு தர்ஷன் சனகா. வெறும் 37 பந்துகளை எதிர்கொண்டு அவர் 64 ரன்களை விளாசினாரு. இதுல 6 சிக்ஸரும் 3 பவுண்டரியும் அடக்கம். அவருக்கு சப்போர்ட் அசலங்கா 21 ரன்கள் அவுட் ஆக இறுதியில 7 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்களை கூச்சாங்க இலங்கை. பங்களாதேஷ் தரப்பு அபாரமா பந்து வீசித்த முஸ்தபிகுர் ரஹ்மான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. 20 ரன்களை விட்டு மெஹதி ஹசன் அவரோட பங்குக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இந்த டார்கெட் சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச பங்களாதேஷ் கடைசி ஒரு பந்துகள் எஞ்சி நிலைமையில டார்கெட் எட்டி இந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஓபனிங் ஏற்கனவே சைஃப் ஹாசன் 61 ரன்களை விளாசினாரு. தொடர்ந்து தௌஹீத் 58 ரன்களை விளாசி இந்த மேட்சை வின் பண்ண வச்சாரு. குரூப் ஸ்டேஜ்ல அடைஞ்ச தோல்விக்கு சூப்பர் 4ல இப்ப பதிலடி கொடுத்திருக்காங்க பங்களாதேஷ். ஸ்ரீலங்காக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்கு இத்தனை எப்படி? இதுக்கப்புறம் நடக்க போற 2 மேட்சும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இந்தியா கூடயும் ஃபைனல் போனா நடக்க போற அடுத்த 2 மேட்ச்ல ஒண்ணுத்துல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும்ன்ற இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. எந்த மாதிரியான மாற்றம் ஏசியா கப்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.